நண்டு சாப்பிட தான் நல்லா இருக்கும். இது க்ளீன் பண்ணும்போது தான் கடுப்பாகும். நீ நண்டு சாப்பிட்ருக்கிறியா? சூப்பராகும். ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி க்ளீன் பண்ண மாட்டான். இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி சென்டர் இதெல்லாம் நிறைய வேஸ்ட் இருக்கும், குடல் மாதிரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே தூக்கி போட்டு வேக வச்சு தருவோம். சாப்பிட்ற நம்ம அப்படியே அந்த கறியோடு சேர்த்து நம்ம இப்படி உடச்சி இப்படி சாப்பிடும்போது தான் தெரியும் கர்மம் ஒரு நாத்தம் அடிக்கும். அதில் வந்து நமக்கு நண்டே பிடிக்காது. புரியுதா? ஏன் பிடிக்காது? ப்ராப்பராக பண்ணி தராதனால பிடிக்காது. நாளைக்கு ஸ்கூல் உண்டா? இல்லை. எத்தனை நாள் லீவு? நாளைக்கு மட்டும்தான். சண்டே உண்டா? ஸ்கூல் போய் என்ன பண்ண போவீங்க? படிக்கலைன்னா வெறும் ஸ்பெல்லிங் தெரியணும், அவ்வளோதான் படிப்பு. அப்படிதானே? அப்படிதானே? ம். என்ன கற்றுக்கிட்டீங்க ஸ்கூலில்? என்ன கற்றுக்கிட்டீங்க? சப்ஜெக்ட் இது கற்றுக்கிட்டீங்களா? இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வெளியில், சரியா? அங்கே வந்து நீ மிஸ் ஆகிட்ட, கூட்டிகிட்டு போன எங்களை காணும், பக்கத்தில் காணும், தேடி தேடி பார்க்குற காணும். அப்போது அந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தர், வேறு லாங்குவேஜ், ஒரு அரபி, சரியா, இல்லை ஒரு இங்கிலீஷ்காரர் இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் எப்படி ஹெல்ப்பு கேட்பேன்? அவங்ககிட்ட போய் கால் பண்ணி கேட்பேன். எப்படி? அவங்ககிட்ட போய் கால் பண்ண கேட்பேன். ஓகே, நம்பர் கேட்பாங்கல்ல, ஃபோன் நம்பரு. 7066. அவர்கிட்ட நம்ம ஃபோன் இல்லை. அவர் சொல்கிறாரு, நானே ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்து பேட்ரி போயிடுச்சு, இப்போ என்கிட்ட ஃபோன் பேச முடியாது, லொக்கேஷனை சொன்னால் நான் கொண்டு விடுறேன் அப்படின்பாரு. அப்போ நீ என்ன செய்வ? சொல்லு, அட்ரஸ் சொல்லு பார்ப்போம். சொல்லு பார்ப்போமே. 1318 ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட் ஓகே, எந்த இடம்? 1318 போய் கொண்டு விட சொல்லுவேன். நான் அதுக்கப்புறம் நடந்து போவேன். 1318 இப்போ நிறைய இருக்குது. இதே மாதிரி 4-5 லொக்கேஷனில் இருக்கும். 1318 அது ஸ்ட்ரீட்டு தான், அது ஒரு ஸ்ட்ரீட் நம்பர் தான். பட் ஒரு லேண்ட்மார்க், எந்த இடம், ஒரு லேண்ட்மார்க்னா என்ன சொல்லுவோம்? ஒரு லேண்ட்மார்க்னா என்னது? சொல்லு. தெரியாது. லேண்ட்மார்க்னா ஸ்கூலு, காலேஜு, போஸ்ட் ஆஃபீஸு, அல்லது ஒரு சர்ச்சு, புரியுதா, ஒரு மாலு, இதுதான் லேண்ட்மார்க். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் அதான் லேண்ட்மார்க். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய ஊர் பேர் என்ன? அது ஒன்று இல்லை. வேறு ஸ்ட்ரீட்டு சொன்னால் போதுமா? ஊரை சொல்லு. இதெல்லாம் தெரிஞ்சால் தானே அவங்களுக்கு வந்து கொண்டு விட முடியும். இல்லாட்டா என்ன சொல்லுவாங்க, மஃபி மாலம் எல்லாரோ அப்படிம்பாங்க. உனக்கு தெரிஞ்ச நீ இப்போ இங்கே எத்தனை வருஷமா இருக்க கத்தாரில்? எத்தனை? 3 வருஷமா இருக்கா? சரி, நீ பிறந்து வளர்ந்ததே கத்தார் தான், அது உனக்கு தெரியுமா? அப்புறம் உனக்கு அரபியில் என்னெல்லாம் தெரியும்? 3 வருஷமா இருக்கிற,
அடுத்த நாட்டில் தெரிஞ்ச வார்த்தை சொல்லுவா அரபியில். எல்லாவா? எல்லாமே வராது. எல்லாம் ரெண்டா சேர்ந்து வரும். எப்படி? எல்லாம் என்னது? சீக்கிரம் எல்லாம். அடுத்தது வேற என்ன தெரியும் சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியுமா? எல்லாம். உங்க மேம் என்ன சொல்லுவாங்களா? எல்லான்ட்டு. இங்க வேலை செய்யணும்னா முதல் வார்த்தையே எல்லாம். எப்படி? நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்குவோம். லக்கேஜை கொண்டு கம்பெனிக்காரன் கூட்டிகிட்டு போகிறது ஏர்போர்ட்டில் வருவான். நமக்கு தெரியாதுல்ல அங்கே எங்கே போகணுன்ட்டு. வந்த உடனே பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அவன் முதல்ல சொல்லுது எல்லாம் அப்படின்னா சீக்கிரம் நான் போகிற இடத்துக்கு என் பின்னாடியே வாங்க அப்படிமா. எல்லாம் அதான் முதல். எல்லாம் அப்போ எல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்டு பற்றியா? கரெக்டா? படியாது கதைகள். இப்படி நன்கு க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வைக்கணும். அப்போதான் அந்த ஸ்மெல் ஏதாவது இருந்தால் போயிடும். நம்ம எதுக்கு இதெல்லாம் வைக்கிறோம்? கால்லாம் தேவையில்ல. கட்டிச்சு சாப்பிட்ற கால் மட்டும்தான் வேணும். உங்கள்கிட்ட பாத்திரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது. பட் அதுலேயும் சத்து இருக்குமே. இருக்கட்டும், அதுவும் தேவைதான். அடுத்த அரபி வார்த்தை சொல்லு. எல்லாம். அடுத்தது தெரிஞ்ச சொல்லு. எனக்கு தெரியாது. ஒரு வார்த்தை விட தெரியாதா? ஹபீபி சொல்லு. ஹபீபின்னா என்னது? நம்மளோட பிடிச்சவங்க. யா ஹபீபி அப்படின்னா வரும். சரி, இப்போ எங்களுக்கு மேலே இருக்க ஆளுகளெல்லாம் நாங்கள் எப்படி சொல்லணும்? சொல்லு. தெரியாது. மாலிம். எப்படி? மாலிம்னா என்னது? நம்ம ஊரில் சாரமல்ல, அது மாதிரி இங்கே மாலிம். புரியுதா? மாலிம் சொல்லாமல் சொன்னோன்னு வச்சுக்க, யாரும் சொல்லிட்டோம் அடுத்த நாளே ஊருக்கு தான். அதனால் அவன் நம்மளோட சின்ன ஆளாக இருப்பான். அதை என்ன பண்ணணும்? மாலிம்னு சொன்னால் தான் தாக்கு பிடிக்க முடியும். யாரை சொல்லிட்டோம். புரியுதா? வேற என்னது அரபிக்ல? மாலிமே, ஹபீபி, எல்லா. அடுத்தது தமாம்னா என்னது? இப்போ வேறு ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு பதிலாக நம்ம சொல்ல வேண்டியது தமாம். அது அவங்களே கேட்டுருவான். அரபிக்கில் தான் ஒரு விஷயம். அதாவது அவனே கேள்வி கேட்பான். ஹவ் ஆர் யூன்னு கேட்பான். நம்ம பதில் சொல்லக்கூடாது. அவனே சொல்லிடுவான் தமாம். நம்ம எஸ் அப்படின்னு மட்டும் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எஸ். அவனே கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்லிடுவோம். நம்ம எஸ் மட்டும் சொன்னோம்னா நம்ம தப்பிச்சோம். ஆனால் அவனை திருப்பி கேட்கக்கூடாது. திரும்ப நீ ஹவ் ஆர் யூ கேட்டான்னு வச்சுக்க, அவன் டென்ஷன் ஆயிடும். அதனால அரபியல்கிட்ட நம்ம வந்து எஸ் மட்டும் சொல்லி இருந்தோம்னா இப்படியே சோப் அடிச்சு கொட்டிடலாம். சரியா? இப்பொழுது நாம் வைக்க வேண்டியது நண்டு கிரேவி, அப்புறமா ரசம். நண்டு கிரேவிக்கு தக்காளி, பூண்டு, ஆனியன். ரசத்துக்கு ஆனியனை தவிர மிச்சம்.
சமையல் எப்படி பண்ணுறேன்னு கற்றுக்கிறியா? நோ. டேய் ஒரு செகண்ட் வா. திங்கிறது எப்படின்னு கற்றுக்கிறியா? ஆ ஏய் திங்க தெரியுதுல்ல? ஆ திங்கிறது எப்படின்னு கற்றுக்கிறியா? சொல்லு. சரி. சரி ஓடி. தேங்காய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், இது வந்து நண்டு மசாலா போட்டு அரைச்சிடணும். கடாயை வைத்தாச்சு, தீயை பத்தியாச்சு. நண்டு கிரேவி சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன் சொல்லு சொல்லு. அதான் ஃபர்ஸ்ட் என்ன ஊத்துறேன்? ஆயில். நீ நாளைக்கு வளர்ந்து ஒரு பெரிய ஷெஃபா வரணும். மாஸ்டர் ஷெஃப்ல நீ ஒரு பெரிய கண்டஸ்டண்டா வரணும், புரியுதா? அதான் அந்த அப்பாவோட ஆசை. ஆயில ஊத்திட்டு ஆயில் என்ன பண்ணணும்? கொஞ்சம் நல்லா காயணும். காயணும்னா என்னது? நல்லா ஹீட் ஆகும். அதுதான் நம்ம ஊரில் காயணும் அப்படிம்போம். அப்படிதான். கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஆனியன் இவ்வளோத்தையும் போடணும். கடுகு போட்டோன்னா பட்டன்னு போட்டணும். எப்படி? கடுகு போட்டோன்னா என்ன ஆகணும்? போட்டணும். கடுகை போட்டுட்டேன். கடுகை போட்டுட்டேன்னா அடுத்தது ஜீரகம் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டேன். இதை பார்த்தாலே ஒரு பெரிய செப்பு மாதிரியே அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அடுத்தது வெங்காயத்தை போட்டாச்சு. கொஞ்சம் கிளறி கொடுக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும் சரியா? ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஆயில் கூட போட்டுட்டோம்னா பிரச்சனை. இப்படி ஒருபோதும் இப்படி கட் பண்ணக்கூடாது, புரியுதா? இட்ஸ் டேஞ்சர் ஃபார் யுவர் ஃபிங்கர். ஸோ கொஞ்சோண்டு நண்டு கிரேவிக்கு கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு போடுறோம். நல்லா சாட்டே பண்ணுறோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓகேவா? இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு தீயை கம்மி பண்ணிக்கணும். ஆனால் பூண்டு அடி பிடிக்கணும். இப்பொழுது என்ன பண்ணோம்னா தக்காளி போடணும். கொஞ்சம் தக்காளி போதும், ஏன்னா மிச்ச ரசத்துக்கு போடணும்.
முந்திரி, பச்சை மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகு, இப்போ கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சிடணும், பேஸ்ட் பண்ணணும். மிச்சம் இவ்வளோ மட்டும் கிரேவியில் இருக்கணும். சம்பையில் போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி. சரியா? நம்மகிட்ட நண்டு நிறைய இருக்குது தாராளமாக, அதனால் 1.5 ஸ்பூன் போடும். தென் we go back to ஃபர்ஸ்ட் ஆதியம் நம்ம தொடங்க வேண்டிய பொடி மஞ்சள் பொடி. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட்டு நாம் இடான் செய்ய போகிற பொடி காஷ்மீரி சில்லிയാണ്. கொஞ்சம் എടുത്താൽ മതി കേട്ടോ, கொஞ்சம் കാശ്മീരി ചില്ലിയാണ്. ഒരു പച്ചമുളക് നമ്മൾ ഇട്ടിട്ടുണ്ട്. പിന്നെ പെപ്പർ ധാരാളം ഇടണം. പെപ്പർ പൊടി ഇതാണ് ഇമ്പോർട്ടൻറ്റ്. பெப்பரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது பெருஞ்சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுவோம், இருக்குல்ல நம்மகிட்ட. சரியா? முளம் போட்டாச்சு. ஸோ பொடிகள் போட்டாச்சு. பொடிகள் போட்ட பிறகு என்ன பண்ணணும்? ஃப்ளேமை கம்மி பண்ணணும், ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். புரியுதா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். உடனே தண்ணியெல்லாம் ஊற்றி விட, அப்புறம் டேஸ்ட் வராது. அதான் நம்ம ஊரில் உள்ள பொங்கலில் செய்ய வேலை. எல்லா படியும் போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சா அது இல்லை. ஒன்று பார்த்து செய்யணும், ரசித்து செய்யணும். புரியுதா? ருசியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ரசித்து செய்யணும். தவிர இந்த மாதிரி அடியும் பிடிக்கக்கூடாது. அது மாதிரி அந்த பொடி எல்லாம் வறுபடணும், மசாலா எல்லாம் வதங்கணும். இதெல்லாம் ட்ரிக்கு. இனி என்ன பண்ணோம்னா இந்த பேஸ்ட் பேர் என்ன? கோகோனட் பேஸ்ட். இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டோம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து பார்த்தியா அடி பிடிக்குதா? இல்லை, அதான் பக்கா. பாரு, ருசியாக வேணும்னா என்ன செய்யணும் சொல்லு? என்ன செய்யணும்? ரசித்து செய்யணும். தான் உங்கள் அம்மா வைக்கிறதுக்கு எனக்குள்ள வித்தியாசம். இட்ஸ் அ பேஷன், நாட் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. டைம் பார்த்து வேலை செய்யவே கூடாது. 12 மணி ஆகிட்டு சீக்கிரமாக செய்யணும். நோ, 1 மணி ஆனாலும் பரவாயில்ல. நம்ம கை பக்குவம் பேர் சொல்லணும். சாப்பிட்டா அதுக்கு பேர் சொல்லணும். புரியுதா? இல்லை பாரு, எப்படி கிரேவி எப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கியா? லுக் அட் திஸ். சரி, இப்போ நான் இடாம போகிறது குடம்புளிதான். தட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் டேஸ்ட். ஒரு குடம்புளி இட்டால் மதி. ஒரு ചെറിയ பீஸ் கேட்டோ. சின்னது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நமக்கு இதில் என்னெல்லாம் டேஸ்ட் வரும்? புளிப்பு, உப்பு போடலை. ഉപ്പിടണമല്ലോ. കേട്ടാ ചേച്ചി? ഉപ്പ് ഞാൻ ഒരു 1/2 സ്പൂൺ ഇടാം. ഇന്ന് ഉപ്പിട്ടിട്ടില്ല കേട്ടോ. ഉപ്പിടണം. ഉപ്പിട്ട് നല്ല വതക്കണം. ഈ പക്വം വരുമ്പോൾ തണ്ണി ഇടണം കേട്ടോ. എണ്ണത്തെറിക്കും മേലെ அப்படி தண்ணி அப்படி மேலோண்டு சைடோடு விடணும் கேட்டோ. போதும். இனி இந்த கிரேவி நல்லா திக்காக வரும்போது, நல்லா கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? மல்லித்தலை உள்ள இடணும். சாரி, அது என்ன, நண்டை உள்ளே போடும். நண்டை உள்ளே போட முன்னாடி என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். இதெல்லாம் கழுவி உள்ள ஊற்றிடும். நம்ம ஊர் மக்களுக்கு தான் ஒரு ஹேபிட். ஒரு துளி அளவு கூட வெளியே விட மாட்டாங்க. களி ஊற்றணும், மிக்ஸி களி ஊற்றுறது. அப்புறம் இந்த அரைச்சி வச்ச
அரைச்சி வச்சு இதை கழுவி ஊற்றுறது இதெல்லாம் கழுவி ஊற்றிடும். ஸோ அவ்வளோதான். டேஸ்ட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு தெரியுமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மனத்திலே கண்டுபிடிக்கலாம் என்ன டேஸ்ட்டுன்ட்டு. புரியுதா? வாவ், தேவம் இருக்கும். டக்கர் இப்போ நல்லா கொதிக்கணும். ஓ வேறு டேஸ்டி, வேறு லெவல். நண்டு போடுறதுக்கு முன்னாடியே ருசி. சரியா? ரசத்துக்கு கடுகு, இது புது விதமான ஒரு மாடல் ரசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? கடுகு போட்டோன்னா கருவேப்பிலை. சரியா? கருவேப்பிலை போட்டோன்னா என்ன பண்ணணும், ஜீரகம். ஜீரகம் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் ஜீரகம். போடுங்க. பெப்பர் போட்டுட்டு தக்காளி, தக்காளி தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ரசத்துக்கு என்ன போடுவாங்க, புளி தண்ணி. நண்டு ரெடியாகிட்டுருக்கு. இனி நண்டை போட்டுறணும் இதுக்குள்ள. புரியுதா? தொட்டடாய். நண்டு 1, நண்டு 2, நண்டு 3, நண்டு 4, நண்டு 5, நண்டு 6, வாவ். நண்டு சீக்கிரம் வந்துடும். புரியுதா? நம்ம தண்ணி கம்மியாக தான் வைக்கிறோம். தண்ணி இது போக தேவை ஊற்றிக்கலாம். ஆனால் நமக்கு தேவை நண்டு மட்டும்தான். ஏன்னா ரசம் வைக்கிறோம். புரியுதா? அதனால் அப்படியே இருந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து வேகும்.
ரசத்துக்கு பூண்டு, இஞ்சி சேர்க்கக்கூடாது ரசத்துக்கு, சரியா? வெறும் பூண்டு தான், புரியுதா? கொடம்புளி புளி இருந்தால் புளி தண்ணி ஊற்றலாம். நம்ம கொடம்புளி போடுறதுனால இதை மட்டும் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். பெப்பர் பொடி, தண்ணி ஊற்றிக்கிறோம். ரசம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இது என்ன ரைஸ் சொல்லுங்க? கீ ரைஸ். இது சும்மா ரைஸ். இது என்னது? ரசமா? ஆமா. நீயே சமைச்சிட்டு நீயே கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் சும்மா அப்படி கேட்கணும்ல, அப்பதானே மரியாதை. இது என்னது? கிராப் கறி. இந்த கறி பேரு அகானா நண்டு கறி. ஆமா, அகானா நண்டு கறி. என்னோட பேரை சொல்லாதா. இந்த ரசம் பேரு லூனா தக்காளி ரசம். எனக்கு தெரியும் அந்த கிராபோட பேரு. என்ன பேரு? ராம்ராஜ் மட்டன் கறி. மட்டன் கறி. ராம்ராஜ் கிராப் கறி. நாங்கெல்லாம் வளர்ந்து போகிற வரைக்கும் எங்கள் அப்பா பேரே சொல்ல மாட்டோம். நீங்கள் என்னடானா உங்கள் அப்பா பேரை ஈஸியாக சொல்கிறீங்க பத்தியா? இவள்கிட்ட கேளுங்க, அக்கா ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஏதாவது ஆன்சர். சாப்பிடுங்க சாப்பிடுங்க.